அடித்து சொன்ன சிஎம் விஜய், திகைத்து பார்த்த பிஎம் மோடி. சிஎம் விஜயின் பேச்சால் ஆடிப்போன டெல்லி. சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணம் இதுவரை எந்த ஒரு முதல்வரும் இப்படி டெல்லியையே அதிர வைக்கும் வகையில் செய்யாத ஒரு தரமான சம்பவத்தை செய்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். குறிப்பாக டெல்லி பயணத்தின் போது பிரதமர் மோடி, துணை ஜனாதிபதி மற்றும் முக்கிய தலைவர்களை விஜய் சந்தித்த போது எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் தன்னுடைய சந்திப்பையும் பேச்சையும் நடத்தியிருக்கிறார். குறிப்பாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் விஜய் தமிழகத்தின் நிதிநிலை குறித்து ஆங்கிலத்தில் உரையாடிய போது மற்ற முதல்வர்களும் குறிப்பாக பிரதமர் மோடியும் சற்று அதிர்ந்து போய் முதல்வர் விஜயின் பேச்சை உன்னிப்பாக கவனித்திருக்கிறார். தொடர்ந்து விஜய் பேசுகையில், அடுத்த 2 வருடத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியனாக உயர்த்துவோம் என்று விஜய் ஆங்கிலத்தில் பேசிய போது அதை கவனித்துக் கொண்டிருந்த பிரதமர் மோடி மேஜையை தட்டி வரவேற்றிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழக முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து பேசுகையில் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த பிரதமர் மோடி விஜய் பேசுகிற ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை தன் கைவசம் இருந்த நோட்டில் குறிப்பாக எடுத்துக்கொண்டே இருந்துள்ளார் பிரதமர் மோடி. மேலும் நிதி ஆயோக் கூட்டத்தின் துணைத் தலைவர் தமிழக முதல்வர் விஜயின் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியனாக உயர்த்துவோம் என்று பேசியதை வரவேற்றிருக்கிறார். மேலும் இதற்கான முழு சப்போர்ட்டை மத்திய அரசு கொடுக்கும் என தமிழக முதல்வர் விஜய்க்கு உத்தரவாதம் மத்திய அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மத்திய அரசுடன் தேவையில்லாமல் சண்டை போட்டு தமிழக மக்களிடம் ஹீரோயிசத்தை கடந்த திமுக ஆட்சி போன்று காட்டாமல் மத்திய அரசாங்கத்திடம் தனக்கான உரிமையை கேட்டு பெறுவதில் ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் நிகழ்த்தியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். பிரதமர் மோடியுடன் தனியான சந்திப்பின் போது பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதாக தெரிவித்திருக்கிறார் விஜய். அதற்கு பிரதமர் தரப்பில் வேறு ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள், நாங்கள் விமான நிலையம் கட்டுவதற்கான பணியை தொடங்குகிறோம் என்று விஜய்க்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கோவையில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் தெரிவிக்க, அதற்கு நிச்சயமாக கொண்டு வருகிறோம், இடத்தை தேர்வு செய்யுங்கள் என்று பிரதமர் தரப்பிலிருந்தும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது தமிழக அரசு கோவையில் புதிய எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கான இடம் தேர்வு செய்வதற்கான வேலைகளில் இறங்கி இருக்கிறது. வரும் செப்டம்பர் மாதத்தில் தமிழகத்திற்கு 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழா தொடங்க இருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரை ஒட்டி தமிழக முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக்கில் பேசிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வேலைகளும் மத்திய அரசு இறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் முதல்வர் விஜய் பிரஸ் மீட்டை சந்திக்கவில்லை, அவர் சட்டமன்றத்தில் சரியாக பேசவில்லை என்று திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டாலும் சத்தமே இல்லாமல் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து வளர்ச்சிக்கான திட்டங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து வெற்றிகரமாக பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் முதல்வர் விஜய் என்கிறது டெல்லி வட்டாரங்கள்.